நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக தான் இருந்தது. நேற்று சாயங்காலம், அதாவது திங்கட்கிழமை, ரொம்ப சந்தோஷமா எல்லா பூஜை சாமானையும் கழுவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு நேற்றே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நிலைவாசலுக்கு மஞ்சள், குங்குமம், கோலம், வாசல்ல எலுமிச்சம்பழம், உருளி முதற்கொண்டு எல்லாமே நேற்றே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வழக்கம் போல அமாவாசை அப்படின்னாலே நாகமணி தேவி அம்மன் கோவிலுக்கு போவோம். அதே மாதிரி முருகருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லி வெற்றிலை எல்லாமே வாங்கியாச்சு. இது எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சுட்டு காலையில் நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிற எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அந்த காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு தூக்கமே வராது. ஒரு சந்தோஷத்தில் நாளைக்கு நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கும். அப்படியெல்லாம் கிச்சன் முதற்கொண்டு எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அரிசி அச்சதையெல்லாம் வச்சுட்டு போய் படுக்க போகிற நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி பங்காளிங்க வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு. திரும்பவும் ஏற்கனவே ஒரு 21 நாள் நான் விளக்கேற்றாமல் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது பங்காளி வீட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு மனைவி குழந்தைகள் யாருமே கிடையாது. மும்பையில் தான் செட்டில் இருந்தார். இந்த பக்கத்து அவர் எந்த விசேஷத்துக்குமே வரவே இல்லை, அங்கேயே தான் இருந்தார். இடையில கூட போன மாதம் போய் எங்கள் வீட்டுக்காரோட சித்தியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா தான் இருக்காருன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் அவர் சடலமாக இருந்தார். ஸோ அங்கே யாருமே இல்லாதனால எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பாவும் அவங்க பையனும் போனாங்க. மும்பை போயிருக்காங்க. ஸோ போயிட்டு வந்து தான் தெரியும். என்னடா இது 21 நாள் கழிச்சு நம்ம நல்லபடியாக பூஜை பண்ண போகிறோங்கிற சந்தோஷத்தோட போன தடவை பூஜை ரூம் திறந்தாச்சுன்னு போட்டிருந்தேன். அடுத்து ஒரு 10 நாளைக்குள்ளேயே இப்படி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக தான் காலையில் இருந்தேன். ஆனால் அவங்கள்ட்ட அவ்வளோ நான் காமிச்சிக்கல. ஸோ விளக்கேற்றுற வீடியோலாம் அவங்க காலையில் காமிச்சிருக்க மாட்டேன் ஷார்ட்ஸில். இது மாதிரி இருக்கவும் நான் பூஜை ரூமில் போயிட்டு நான் விளக்கெல்லாம் திரும்ப எடுத்து வச்சுட்டு எண்ணெயெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நான் பூஜை ரூம் சாத்திட்டு நான் பாட்டுக்கு எப்பவும் போல் என்னோடய பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். நைட்டெல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தேன். இந்த மாதிரி ஆடி மாதம் வரப்போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக எனக்கு. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே நான் வீட்லேயே அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுவேன். ஆடி போகிறதுக்கு ஆடி 1 பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை அழைச்சி வீட்டுக்கு பூஜை பண்ணுவேன். முதல் ஆடி வெள்ளி சமயபுரம் மாரியம்மன் அழைப்பேன். 2ஆம் வெள்ளி நாகமணி தேவி அழைப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு அம்பாலை வீட்டுக்கு அழைச்சி நான் பூஜை பண்ணுவேன். கூழ் காய்ச்சி என் கையால் அம்பாளுக்கு கொடுப்பேன். வேப்பிலை மாலை கட்டுவேன். இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடக்கும். வரலட்சுமி பூஜை வரும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆடி 18க்கு நாகமணி அம்மன் கோவிலில் நான் வருஷம் என் பையனுக்காக வேண்டிக்கிட்டு வேண்டினது அப்போ அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பையன் பிறந்ததுக்கு அப்புறமும் இன்ன வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புடவையெல்லாம் வச்சு கொடுப்பேன் சுமங்கலி பெண்களுக்கு. எனக்கு இப்போ எப்போவுமே 2 வரலட்சுமி நோம்பு மாதிரி தான் அது. ஆடி பெருக்கு அன்னைக்கு காவேரி ஆற்றுல போய் கால் நினச்சிட்டு அங்கே போய் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாகமணி அம்மனை பார்த்துட்டு வருவேன். ஆடி அமாவாசைக்கு நாகமணி அம்மன் கோவிலுக்கு போவேன். ஆடி 28க்கு குலதெய்வ பானையை மாற்றிட்டு என்னோட குலதெய்வ வழிபாடை நான் செய்வேன். இவ்வளோ விஷயம் ஆடி மாதம் இருக்குது. இது எல்லாமே பண்ண முடியாதுங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே காலையில் மைண்டே ஓடலை. மற்ற நாள் கூட பரவாயில்ல, ஓகே அப்படின்ட்டு விட்டுறலாம். ஆனால் ஆடி மாதம்னா எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே காலையில் சமையல் பண்ணுறதுக்கு அமாவாசையோட சிறப்பு ஒரு சமையலாக செய்யலாம்னு சொல்லிட்டு நேற்று வாழைக்காய், வெண்பூசணி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வாழைத்தண்டெல்லாம் அதெல்லாம் தான் சமைக்க போகிறேன். இன்னைக்கு காலையில் எதிர்பாராத விதமாக புட்டுக்கார் இன்னைக்கு வந்தார். இந்த சைட்லாம் அவ்வளோ வரமாட்டாங்க, இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ யோகிக்கும் கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்லம் கலந்த புட்டும் அரிசி புட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். அது ரெண்டுமே கலந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டான். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு மைண்டு என்ன சொல்கிறது, என்ன பேசுறது, என்ன யார்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறது ஒன்றுமே புரியல. நைட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இது இறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கை சம்மந்தப்பட்டது, இது நம்ம கையில் இல்லைங்கிறது அறிவு சொல்லுது. ஆனால் மனசு ஆடி மாதத்துலேயே தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது இந்த கஷ்டத்தை போய் நம்ம யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இப்படி இருந்தால் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நம்ம அழுதா பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தாங்காது இல்லையா. உடனே குழந்தை ரூபத்தில் சிகப்பு புடவை, அதாவது சிகப்பு பாவாடை சட்டை போட்டு குட்டியாக ஒரு பொண்ணு பெண் குழந்தை என் வீட்டுக்கார் கையில் வச்சுருக்காரு. வச்சுட்டு என்கிட்ட குழந்தை வருது. என் மூக்கெல்லாம் கடிக்குது. எனக்கு சிரிக்குது. அதெல்லாம் பல்லு கூட முளைக்காத மாதிரி இருக்குது, கை குழந்த மாதிரி இருக்குது.
ஆனால் வந்து அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப வந்து கணிதம்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் கனவுலேயே வந்து சில பேருக்கு அந்த எமோஷனலில் அழுக வரும், சில பேர் சிரிப்போம், சில பேர் கத்துவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் வந்து கனவுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு அழுகிறேன். ரொம்ப வந்து சந்தோஷத்தில் வந்து அழுகிறேன். அது என்ன வார்த்தை சொன்னிச்சா அப்படின்னா, நீ நான் வந்து உன் கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு வந்து குழந்தை அந்த மழலை சொல்லி எனக்கு வந்து என் மூக்கெல்லாம் கடிக்குது, எனக்கு முத்தம் கொடுக்குது, எனக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. அது நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அறியாமல் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. கனவுலே வந்து நான் அழுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் காலையில் இதுக்கு மேலே வந்து இப்படியே வந்து இருந்தால் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்து எப்பவும் போல் என்னால் வந்து ஸ்பீடாக வந்து வேலை பார்க்க முடியல. என்ன வேலை பார்ப்போம், வந்தோடனே வந்து விளக்கு தானே ஏற்றுவோம், அந்த வேலையே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நம்ம வெளியே போய் எப்பவும் போல் சூரியனையும் பிரபஞ்சத்தையும் பார்த்து வணங்கிட்டு நம்ம வந்து நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரிஸ்காக போய் குளித்தேன். எல்லாமே வந்து நான் பண்ணேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மனசே கேட்கல. கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதாவது ரூபத்தில் வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாகமணி அம்மன் கோவிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி வந்து அமாவாசைக்கு எப்பவும் போவேன், இந்த வர முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்போ அழுதுன்னு சொன்னோன்னே அவரும் வந்து இதெல்லாம் வந்து இயற்கை பாப்பா, நீ வந்து அழுகாத, நமக்கு வந்து இந்த ஆடி 18 நீ செய்கிறத புரட்டாசி மாதம் நவராத்திரிக்கு வந்து செஞ்சுக்கோ. உடன் பங்காளினா 16 நாள் காரியம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கணக்கு. 14 நாள் முடிஞ்சு நீ வந்து கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே வந்து ஆறுச்சு. அப்பா சாமி நல்ல வார்த்தை சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து இட்லி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்து வச்சு காகத்துக்கு வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சமையலும் வந்து பண்ணியாச்சு. இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால வாழைக்காய் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. வாழைக்காய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணியிருந்தேன். எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணல, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் சாம்பார். எப்போவுமே வந்து பரங்கிக்காய் பூசணிக்காய் தான் வந்து எங்கள் ஏரியா சைட்லாம் அந்த அமாவாசைனா அதான் வைப்பாங்க. ஆனால் பரங்கிக்காய் வந்து நான் வைக்கிறேன். வெறும் வெண் பூசணிக்காய் சாம்பாரும் வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கூட்டு. இன்னைக்கு 2 காய் வந்து பண்ணிட்டு ரசம் வச்சாச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி, அப்புறம் வந்து அந்த பூசணிக்காய் சாம்பாரே தொட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் வந்து ஆஷாட நவராத்திரி இந்த மாதிரி வந்து கொலுவெலாம் வந்து வைக்கிறது இல்லை அப்படின்னா இதுதான் வந்து காரணம். நம்ம வச்சா தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும், காப்பு கட்டினா வந்து கரெக்டாக இருக்கணும், தீட்டு இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இருக்கிறதுனால தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன். தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து தொடர்ந்து வந்து பூஜை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா போன தடவை நான் 21 நாள் விளக்கேத்தாட்டியும் உங்களுக்கு வந்து மைத்திரிய முகூர்த்தம், அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி, வாராகி பஞ்சமி வழிபாடு பற்றிலாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி இது மாதிரி வந்து சனி பகவானோட தாக்கம் இருக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு வந்து தடை ஏற்படுற மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி தான் காலைல யோசித்தேன். ஏன்னா எனக்கு வந்து 7.5 சனி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதையும் மீறி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடைகளை தாண்டி தான் பூஜை பண்ணுறது, சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ரொம்ப வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து ஹேண்டில் பண்ணுறது, மனசு திடமாக வச்சுக்கிறதுன்னு பண்ணாலும் நம்மளும் மனுஷங்க தானே, கொஞ்சம் இரும்புலையாக செஞ்சுருக்கு, மனசு கொஞ்சம் இலக தான் செய்யும். அப்புறம் வந்து சனி பகவான்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். ஏன்னா சனீஸ்வர பகவான் கெடுக்கிற சாமி கிடையாது, கொடுக்குற சாமி. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லதே செய்வார். முருகன் அவருடைய பங்குக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு வாசகம் வந்து காலையில் வந்துச்சு. ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது உனக்கு நான் துணையாக இருக்கேன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் புதுசில் அஷ்டமத்து சனியாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய குழந்தை இல்லாமல் இருக்கிறது கஷ்டம், அதெல்லாம் வந்து நடந்துச்சு. அது வந்து முடியும் போது எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அழகான ஆண் குழந்தை, அறிவான ஆண் குழந்தை வந்து நல்லபடியாக வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு என் மனசில் காலையிலேருந்து தோணிக்கிட்டு இருந்துச்சு. அது பாருங்க, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலேயும் எனக்கு பாசிட்டிவாக தான் தோணுது. அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தி. எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காரல. அப்படியே வந்து நான் சோர்ந்து போயிடல. எப்பவும் போல பிரிஸ்கா என்னோட வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி நாளைக்கு வந்து தொடங்குது. அதனால் நம்ம வாராகி அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை ரூபத்தில் வந்தது எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டு, முருகருக்கும் நன்றியை சொல்லி, என் குலதெய்வத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு, பைரவரையும் வந்து மனசார வந்து நினச்சிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்தால் பைரவர் நினச்சிக்குவேன். அதனால் வந்து அவரையும் வந்து நினச்சிக்கிட்டேன். ஸோ எல்லாமே வந்து நமக்கு துணையாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு சுற்றி சுற்றி நல்ல வார்த்தைகளாக சொல்லும்போது, கனவுல கூட வந்து கடவுள் வந்து ஆறுதல் சொல்லும்போது நமக்கு என்ன கவலை. இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம வேலையை நல்லபடியாக பார்ப்போம்.
விளக்கு ஏத்தாட்டியும் நம்மளுடைய மனசுல அவங்களுக்கு பூஜை பண்ணுவோம், மனசுலயே அபிஷேகம் பண்ணுவோம். 16 நாள் வந்து நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டேன். எப்பவுமே கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க. கோவிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, பூஜை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் என் கூட கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்புறேன். இதை எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.